தெரியுமா? நான் தான் மரம். நான் அவங்களுக்கு சுத்தமான காற்று, நிழல், பல பறவைகளுக்கு இருப்பிடம் தருகிறேன். ஏன் என்னை வெட்டிட்டால் அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி பறவைகள் எங்க போகும்? ப்ளீஸ் என்னை வெட்டாதே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இல்லைன்னா அவங்களுக்கு மழையே பெய்யாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான் பூமி. நான் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் வாழ இடம் தருவேன். நான் சூரிய குடும்பத்தில் ஒருவன். சூரிய குடும்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறேன். நான் காற்று, நீரம் தருவேன். நான் காற்று, நீர் தருவேன். நன்றி, வணக்கம். காற்று, நான் தான் காற்று. பூமியின் உயிர் நாடி காற்று. காற்றின் உயிர் நாடி மரம். நம்ம எல்லாரும் வாழணும் என்றால் காற்று மிக அவசியம். ஆனால் நீங்கள் என்ன ரொம்ப மாசுபடுத்துறீங்க. எப்படின்னா வாகனங்கள், தேய்ச்சலிவரும், புகையும், அதுவும் இல்லாமல் என் நண்பர்கள் மரத்தை நீங்கள் வெட்டுறீங்க. அதனால நானும் மாசு அடையிறேன். என்ன மாசுபடுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு சுவாச கோளாறு உண்டாகும். அதுவும் இல்லாமல் பயிர்கள் அமில மழை பெய்து மண்பலம் கெடும். இவ்வாறு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். காற்று மாசுபடுதலை குறிப்பும் வருங்காலத்தை காட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மழை துளி நான் யாரு தெரியுமா? நாடான் மழை. நான் இயற்கையின் வரம். எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழ நான் மிகவும் அவசியம். குடிக்க, குளிக்க, துவைக்க என அனைத்துக்கும் நான் தேவை. நீன்றவி அடவுலகிய என வள்ளுவர் கூறியுள்ளார். எனவே ஒவ்வொரு நீர்த்துளியை சேவிங்கள், எண்ணெய் பயன்படுத்துங்கள். ஆனால் வீணாக்காதீர்கள். நீர் சுழி அது உங்கள் உயிர் சுழி.